ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்னைக்கு காலை நிலவரப்படி என்ன தங்க விலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்ம வியூவர்ஸ்லாம் சில பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஜனவரி மாதம் வந்து தங்க விலை வந்து ஏறுமா, திரும்ப வந்து 5000 தொடுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 22 கேரட் ஒரு கிராமுக்கு 5000 ஒரு சவனுக்கு 40,000 தொடுமான்னு கேட்டிருக்காரு. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனாவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வந்து இன்னும் அதிகமாச்சு. அதாவது இந்த புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா கொரோனா வைரஸ், இது இன்னும் அதிகமாகுது. நிறையா கண்ட்ரீஸில் வந்து லாக்டவுன் திரும்ப போடுறாங்க. இப்போ யூஎஸ்லேயே திரும்ப லாக்டவுன் போடுறாங்க. அப்படின்னா வந்து தங்க விலை வந்து உயரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 40,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். யூஸ்வலாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கல்யாணம் நிறையா இருக்கனால வருஷம் வருஷம் வந்து தங்கம் எப்போவுமே தை மாதம் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கொரோனா வைரஸ்க்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்க வேக்சின் வந்து புது கொரோனா வைரஸை எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற பொறுத்து தான். ஒருவேளை இது பரவாமல் இந்த புது வேக்சினே வந்து அதை ட்ரீட் பண்ணுது, கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னா வந்து உயிரக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, அடுத்த நேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாவரன் கோல்ட் பாண்ட் வந்து பை பண்ண முடியுமா? ஆக்சுவலாக வந்து 2 நாள் முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ வாங்கலாம். அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் அது வழியாகவும் வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா உங்கள் பேங்க் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு பை பண்ணி தராங்க. அங்கே அக்கௌண்ட் இருந்தாவே போதும். இல்லைனா கூட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்குறதுக்கு கம்பல்சரி கிடையாது. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் நான் ஆரம்ப காலத்தில் போட்டது, இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கமெண்ட் ரிப்ளையில், கவலைப்படாதீங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து 2 இயர்ஸில் ஒரு பேபி இருக்கிறதாகவும் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் வந்து 1500 போடுறதாகவும் சொல்லியிருக்காரு. இதுவே கரெக்டான விஷயமா, இல்லை இதுக்கு மேலே பெஸ்ட் ஃபண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா வந்து நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட அந்த ஃபண்டு வந்து எந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம சேனலில் வந்து எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ளூ சிப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா போட்டிருக்கீங்க, அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ப்ளூ சிப்புங்கிறது வந்து பெரிய பெரிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இன்ஃபோசிஸ், இல்லை மாருதி சுசுக்கி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நல்ல விஷயம் தான். ப்ளூ சிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த கவலையும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணலாம். ஸோ ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் 1500 போட்டுட்ருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி சில்வர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கிராம் வந்து 72.30, ஒரு கிலோ வந்து 72,300. ஜிஆர்டியில் வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 24 கேரட் வந்து 5,044 கொடுக்குறாங்க ஒரு கிராமு. 22 கேரட் வந்து 4,670 கொடுக்குறாங்க. ஸோ ஜிஆர்டியில் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா 37,360 வந்து நீங்கள் இன்றைக்கி நகை வாங்கலாம். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவல் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட் ஒரு கிராம் வந்து 5,108 8 கிராம் வந்து 40,864 இதுவே வந்து 22 கேரட் அதாவது நகையாக வாங்கினீங்கன்னா ஒரு கிராம் வந்து 4,724 8 கிராம் வந்து 37,792 ஸோ வந்து நம்ம இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சில்வர் வந்து நேற்று விலையில் வந்து 100 ஏறி இருக்குது ஒரு கிலோவுக்கு. அதுவே வந்து கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து 96 ஏறி இருக்குது. ஒரு கிராமுக்கு வந்து 12 ஏறி இருக்குது. ஒரு சவரனுக்கு வந்து 96 வந்து ஏறி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய தங்க வெள்ளி விலை நிலவரம். இது போல் உண்மையான கரெக்டான கோல்ட் ப்ரைஸ் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது போல் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் வரப்போகுது. ஸோ அதை பொறுத்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.